மிகவும் தேவனை நேசிக்கிற அன்பான பிள்ளைகள் யாவருக்கும் இந்த காலை நேரத்திலே கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நாம் இன்றைய பகுதியானது இந்த வேதாகமம் உண்மை என்று நாம் ஏன் நம்ப வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக படிக்கப் போகிறோம். இதை நீங்கள் படிப்பது ஒரு நிரூபணமான சாட்சி கொடுக்கிற தேவனுடைய சாட்சி என்றும் சொல்ல முடியும். அந்த சாட்சி நமக்கு நிரூபணமாக இருக்கிறது, பிதாவினுடைய சாட்சிகளாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் முறையிட்டு தவித்து அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அங்கே மோசையை அனுப்ப சித்தம் வைத்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே மோசையை அனுப்ப சித்தமான பொழுது மோசையானவர் அனுப்ப அவர் தேவன் விருப்பம் கொண்ட போது அவர் ஜனங்களை பற்றி என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. சரி, இந்த அடையாளங்களை எதற்காக இஸ்ரவேல் மக்களிடத்திலே செய்ய சொன்னார்? தேவன் தன்னை பெரியவராக காட்டுகிறாரா? அவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உயர்ந்தவராய்த்தான் இருக்கிறார். நோக்கம் என்ன? தன்னை பெரியவராக காட்டுவதற்காகவா, அல்லது நான் எல்லா பலமும் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகவா, அல்லது ஜனங்கள் மோசே தேவனால் அனுப்பப்படுகிறவர் தீர்க்கதரிசிதான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளவா, அறிந்து கொண்டு தேவனை நம்புவதற்காக செய்யப்பட்டதா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த 2 அடையாளத்தை கர்த்தர் மோசையிடம் ஏன் செய்யும்படி சொன்னார்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுதான் அடையாளம் என்று சொன்னார். நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். இது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக இன்னும் பிரமாணம் கொடுக்கப்படலை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 2 வசனத்திலையும் படிச்சிருக்கிறோம். பிதாக்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன். இன்றைக்கு நம்ம கையில் வேதாகமம் வைத்திருப்பது போல அன்றைக்கு இல்லை. இதிலே தேவனுடைய மனுஷன்தான் என்று நம்புவதற்கு அடையாளம் கொடுக்கப்படுகிறது, அற்புதங்கள் கொடுக்கப்படுகிறது. தேவன் சாட்சி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதையும் தாண்டி கள்ளத்தனமான மக்கள் இருக்கிறார்கள், அதற்கும் அவர் பதில் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய மனுஷன்தான், இவன் தேவனுடைய மனுஷன் அல்ல என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதையும் நாம் பின்னாக பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த அடையாளங்களை தேவன் எதுக்கு செய்தார் என்று கேட்டீங்கன்னா, நம் கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்று சொன்னார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, யாத்திராகமம் 4:8, 6-8 நாம் வாசி கேட்போம். இது நம்பாத பட்சத்திலே 2வது அடையாளத்தை இஸ்ரவேலர்களிடம் என்ன காரியத்திற்காக செய்ய வேண்டியதாய் இருந்தது?
மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று. சரி, இந்த காட்சியை, இந்த காரியத்தை, அடையாளத்தை ஏன் அவர் செய்ய சொன்னார்? அதற்கான காரண காரியம் என்ன? 8ஆம் வசனம், அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். பாருங்க, மனிதர்களுடைய இருதயம் எப்பவுமே ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறது. பாருங்கள், நாம் கவனிப்பதற்கும் சந்தேகப்படுவதற்கும் இந்த காரியங்களை பார்ப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. நாம் சில காரியங்களை இது பொய்யானதா மெய்யானதா என்று கண்டுபிடிக்கணும். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கக்கூடும். அதாவது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட காட்சிகள் இன்னும் நடக்கல. ஆனால் இந்த காரியங்கள் இப்பொழுது நடக்கிறபடினாலே அவங்களுக்கு இது புதுமையாக கூட தெரியலாம். ஆனால் தேவன் தம்முடைய பாகத்தை நிரூபிக்க தான் விரும்புகிறார். இவருக்கு தேவன் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, இந்த சாட்சிகள் மெய்யா இருக்கிறது. இந்த சாட்சிகள் நம்பத்தக்க, விசுவாசிக்கத்தக்கதான ஒரு காரியமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, இது நமக்கும் இருக்கிறது. அப்போ இந்த அடையாளத்தை கண்டு நம்புவதற்காகத்தான் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாயிருக்கிறார் என்று அவர்கள் நம்புவதற்காக கொடுக்கப்பட்டது. சரி, இந்த 2 அடையாளங்களையும் அவங்க நம்பாம கூட இருக்கலாம். மீண்டும் அவர் என்ன செய்யணும்? அப்போ 9வது 10-11 இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியில் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் இரத்தமாகும் என்றார். 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? 12ஆம் வசனம், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த 2 அடையாளங்களை நம்பலைன்னா கூட அடுத்து ஒரு அடையாளத்தை செய்ய சொன்னார். ஆனா அப்போ மோசேயானவர் பேசுறார். என்ன பேசுறாரு? 10ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். இப்போதான் சொல்றாரு, வாயை உண்டாக்கினது யாரு? ஊமையன், செவிடன், பார்வையுள்ளவன், குருடன் உண்டாக்கினவன் யாரு? நான் தான், கர்த்தராகிய நான் அல்லவா என்று சொல்றாரு. என்ன சொல்ல வராரு? நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் கவலைப்படாத, நான் சொல்றதை நீ செய்யின்னு தான் சொல்றார். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்பதற்குத்தான் அதெல்லாம் சொல்றார். இப்போ இவங்களுடைய காரியம் நமக்கு இப்பொழுது நாம பெருசா எடுக்கல. நாம என்ன கவனிக்கிற காரியம் என்னவென்றால், இந்த அடையாளங்கள் எதற்காக செய்யப்பட்டது என்றால், கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு சாட்சி கொடுத்து தரிசனமாகி அனுப்பியிருக்கிறார் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும். நம்புவதற்காகத்தான் இது செய்யப்படுகிறது. யாத்திராகமோ 14ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் பார்வோன்ட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் கர்த்தர் ஏன் மிகுதியா செய்தார்? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு பாருங்க. 16-17 நம்ம வாசிப்போம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். 17ஆம் வசனம், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள்
இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் சொல்றார் பாருங்க. அப்போ இதை செய்வதன் மூலமாக எகிப்தியர் என்ன அறிந்து கொள்வார்கள்? நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வதற்காக செய்யப்பட்டது என்ன? யாத்திராகமம் 14:18. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இதுக்கு முன்னாடி எகிப்தியர் எதை தேவன் என்று அறிந்திருப்பார்கள்? பொதுவாக இஸ்ரவேல் மக்கள் செய்த செயலிலிருந்து கன்றுக்குட்டி வழிபாடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய 70 அல்லது 75 பேரா செல்லும் பொழுது லட்சக்கணக்கில் ஆயிட்டாங்க. அப்போ இதை புதுசாக அவங்க செய்வாங்கன்னா இவங்களுக்கு எங்கிருந்து கத்திருப்பாங்கன்னா அந்த புறஜாதிகள்கிட்ட தான் இந்த காரியங்களை கத்திருக்க கடவர்கள். அப்போ அது இல்லை, நான் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர்களில் இராணுவத்தாலும் குதிரை வீரராலும், இது பாருங்க, அன்றைக்கு அந்த கடல் அமுழ்த்தினார் இல்லையா, அதன் மூலமா தேவன் மகிமைப்படணும். இப்படி செய்வன் என்பதை முன்னமே சொல்லியிருந்தார். 7ஆம் அதிகாரம் 3, 4, 5 நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாக நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களாகிய இஸ்ரவேலின் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். பாருங்க, ஒரு வார்த்தை இருக்கா, மகா தண்டனையினாலும் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். எதுக்காக அதை செய்யும் போது என்ன தெரிஞ்சுக்கணும், எதை அறிந்து கொள்ளணும், என்ன நோக்கம்? 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றான். அடையாளங்கள் அற்புதங்களுடைய நோக்கமானது தேவனை அறிந்து கொள்வதற்காக. தேவன் இந்த மனிதன் மூலமாக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவனை பற்றி மெய்யாய் அறிந்து கொள்வதற்கும் நம்புவதற்கும் அது உதவி செய்கிறது. இதுதான் நோக்கம். இன்றைக்கு இருக்கிற மக்கள் இதுபோன்று இன்றையும் குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள் என்று சொல்லி பொய் சொல்லி தெரிகிறார்கள். காரண காரியம் எதுக்கு? இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவன் ஏன் நடப்பிக்கிறார்? சரி, நம்ம கையில் இன்னைக்கு பைபிள் இருக்கிறது போல அன்றைக்கு இருந்ததா? இன்னும் கொடுக்கப்படலை. அப்படியானால் தேவன் ஜனங்களை எப்படி நம்ப வைத்தார், எப்படி விசுவாசிக்க வைத்தார்? அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக. இதை பற்றின பின் வரும் பாடங்கள்ல நம்ம கர்த்தருக்கு பேசுவோம். ஒரு ஓரலாக இதை சொல்லுவோம். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் சமுத்திரத்தை பிளந்து விட முடியாது, மரித்தோரை எழுப்ப முடியாது, தவளைகளை வர வைக்க முடியாது, வண்டுகளை வர வைக்க முடியாது, இராணுவங்களையும் கவுத்த முடியாது. அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் பொய்யான மக்களை ஏமாற்றி கொண்டு திரிகிற மக்களை நீங்க பாக்குறீங்க. பாருங்க, அற்புத அடையாளத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் 16:20 தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக 2 பேர்லையும் வாசிக்கிறோம். இதை பற்றின பாடம் பின்னாக நம்ம வருவோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. யோவான்ல கூட படிக்கிறோம், நித்திய ஜீவன் பெரும்படியாக இவைகள் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் செய்துட்டு தேவனுடைய வார்த்தையை அவர் கொடுத்து முடிச்சிட்டார். எவ்வளவு வார்த்தை கொடுத்து முடிச்சிட்டாரு? எல்லா வார்த்தையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. இதுக்கு முந்தின பாடத்துல நாம பார்த்தோம். பரிபூர்ணமாக கொடுத்தார் என்பதை பார்த்தோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சி கொடுத்தார் என்பதையும் பார்த்தோம். அப்ப இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் கொடுத்த பிற்பாடு இன்றும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாடிக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மக்கள் சவால் விடுறாங்க, வெட்கப்படுத்துறாங்க. இவங்க பொய்யான காரியங்களை இன்றைக்கு கிரியேட் பண்ணிட்டு அவங்க இன்றைக்கு பாருங்க
தேவனுடைய நாமம் இவங்க மூலமா தூசிக்கிற அளவுக்கு வேலை செய்கிறாங்க. தேவன் பாருங்க எபிரேயர் 2:4 சொல்றாரு, முதல் நூற்றாண்டு காலத்தில் கூட அடையாளங்களும் அற்புதங்களும் இருந்தது, வரங்கள் இருந்தது, இன்றைக்கும் சில வரங்கள் இருக்கிறது. ஆனால் இது கண்டினியூஸாக இருக்கும் என்று அவங்க யோசிக்கிறாங்க. பாருங்க, இது நம்முடைய பாடத்தை விட கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் எதற்காக இது செய்யப்பட்டது? அன்றைக்கு வேதாகமம் நம்முடைய கையில் இல்லை. பிறகு வேத வாக்கியங்கள் உறுதியாக்கப்பட்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்னு கேட்கிறார். இப்ப சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கா? அப்ப இன்னைக்கு நீங்க எதுக்கு சாட்சி கொடுக்குறீங்க? எதை உறுதியாக்க போறீங்க? உங்களுக்கு எதுக்கு தேவன் அற்புதத்தை கொடுக்கணும்? காரணம் என்ன? கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களை விசுவாசிக்காம இன்னைக்கு வேற வேத வாக்கியங்களை உங்களால் கொடுக்க முடியுமா? கலாத்தியர் 1:10 என்ன சொல்லுது? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுது. ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பொய்யான மக்களுக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி அவர்களை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா ஒரு வகையில் உலகமாக தான் இருக்கிறாங்க. முடிந்து போன தேவன் செய்யாத சில செயல்களை செய்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளில் மதிகட்ட மக்கள் இருந்தாங்க. ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க மக்களாக இருந்தாங்க. சரி, நம்ம மீண்டும் பாடத்துக்கு வருவோம். அப்போ இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் ஏன் செய்யப்பட்டது என்றால், மெய்யாகவே தேவன் சாட்சியை கொடுக்கிறார், தேவன் தான் உங்களுடைய கிரியை நடப்பிக்கிறார் என்று ஜனங்களை அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தவும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செய்யப்படுகிற காரியங்களை நம்புவதற்கும் அது கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். சரி, மீண்டும் ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18:35-38. இப்போ அன்றைய நாட்களில் ஆகாப் தீர்க்கதரிசி இருக்கிறார், எசபேல் இருக்கிறாள். அந்த எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கொள்கிறார். இப்போ மீந்திருக்கிற ஒருத்தர் தான் மீந்திருக்கார், எலியா தான் மீந்திருக்கிறாரு. இப்போ எலியா ஜனத்தண்டைக்கு வர்றாரு. 21ஆம் வசனத்தில், நீங்கள் சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்று சொல்லலை. சரி, இப்போ என்ன காட்சி வைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, யார் மெய்யான தெய்வம் என்று நிரூபிக்கிற நிலையில் அவர்களுக்கு முன்ன வைக்கப்படுகிற காரியம் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற ஒரு சூழ்நிலை. பாருங்கள், அது பயங்கரமான சூழ்நிலை. இது அவ்வளவு பெரிய பயங்கரமானது கிடையாது. எப்பவுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை மூலமாக தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். இப்போ அவங்க இப்போ யார் மெய்யான தெய்வம் என நிரூபிக்கிற சூழ்நிலையில் இருந்தது. அவங்க எத்தனை பேர்னா 18ஆம் அதிகாரம் 22 450 பேர். 450 பேரும் எசபேலின் தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள். எலியா எத்தனை பேர்? ஒருத்தர். எப்பவுமே நீங்க ஒன்று கவனிச்சு கொள்ளுங்க, தேவனை நம்புகிற, தேவனை விசுவாசிக்கிற மனிதர்கள் யாராயிருந்தாலும், உண்மையாய் நம்புகிற எந்த மனிதர்களுக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் தேவனால் இது செய்ய முடியும் என்று நம்புகிற மனிதர்கள் பயப்படவே மாட்டாங்க. முகத்தை பார்க்க மாட்டாங்க. ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்களா என்று அவங்க பார்க்க வேண்டிய, ஏன்னா தேவன் அவங்களோட பேசிட்டு இருக்கார். அன்றைய நாட்களில் தீர்க்கதரிசிகள் மூலமா திருவுளம்பத்திட்டு இருக்கார். அப்போ இவங்க ஏன் பயப்படணும்? எதுக்காக பயப்படணும்? தேவனுக்கு கீழ்ப்படுகிற பயப்படுகிற பயம் இருந்தாலே போதும், அவங்கள வச்சு இவங்க பயன்படுத்த முடியும். அப்பொழுது 450 பேர். அப்போ அவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, இப்பொழுது 2 காளைகளை எங்கிடத்துல கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவங்க தெரிந்து கொண்டு 23ஆம் வசனத்தில், சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகில் மேல் வைக்க கடவர்கள், நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகில் மேல் வைப்பேன்னு சொன்னார். இந்த காரியமானது சிறப்பாக இருந்தது. அதாவது இந்த வைக்கப்பட்ட முன்வைக்கப்பட்ட இந்த காரியங்கள் நம்புவதற்கு ஏது உண்டாக்கினது. அவங்க ஒப்புக்கொண்டாங்களா? 24ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன்,
அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? நல்ல வார்த்தைன்னு சொன்னாங்க. சரி, அப்பொழுது பாகாலை தெய்வமாய் கொண்டிருக்கிற இடத்துல என்ன சொன்னான்? அதற்கான காரணத்தையும் அவர் சொல்றாரு. 25ஆம் வசனத்துல, அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசியை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். சரி, அவங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க. பாகாலுக்கு முன்னே அவர்கள் செய்தது என்ன? ஏதாயிலும் பிரதி உத்தரம் இருந்ததா என்று பார்ப்போம். 26ஆம் வசனத்தில், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். சரி, கேள்வியானது, இந்த பாகால் ஏன் பதில் சொல்லலை? எரேமியா நீங்க 10 வாசிக்கிறீங்க, சங்கீத புஸ்தகம், ஏசையா புஸ்தகங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. இப்ப நன்மையும் செய்ய முடியாத, தீமையும் செய்ய முடியாத தேவன் என்று அவங்க எண்ணுகிற காரியத்துக்கு முன்னாடி குதிச்சு ஆடுறாங்க. அவங்க நம்பிக்கை அப்படி இருக்கு. உத்தரவாதலோன்னு கேட்கிறாங்க. காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சத்தம் பிறக்கல, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவங்க அதுக்கு மேல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ எலியா வர்றாரு. அவர் ஒருத்தர் தான். அது ஒரு மத்தியான வேலையாக இருக்கிறது. அப்ப என்ன சொன்னாரு? மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். பாருங்க, மெய்யான தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள் இந்த காரியங்களை, இது அவங்களுடைய மனதை புண்படுத்தினான்னு கேட்டீங்கன்னா இல்லை, நிச்சயமா இல்லை. பொய்யான, மாயையான, நன்மை செய்யாத, தீமை செய்யாத, நம்பிக்கொண்டிருக்கிற, குந்தி கொண்டிருக்கிற இந்த நினைவுகளை அகற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. தாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாருங்க, சில நேரங்களில் நம்ம செய்ய வேண்டியதை செய்துதான் ஆகணும். ஆனாலும் தேவன் அவர்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். மீண்டும் இந்த பாகால தெய்வமாக கொண்டவங்க என்ன செய்தாங்க? 28, 29 இதோட நிக்கல. பாருங்க, சத்தமா கூப்பிட்டாங்க. பிறகு ஒரு சத்தமும் கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு குதிச்சு ஆடுனாங்க. எது குதிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு வெறித்தனமான செயல் இருக்கணும். சீக்கிரம் வா சொல்லிட்டு என்னதையே செய்திருக்காங்க போல் தெரியுதாங்க. இன்றைய நாட்கள் இருக்கிற மக்கள் மாதிரி இதே மாதிரி குதிச்சு அவங்க ஆடுன வேலை செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ 28, 29 அவங்க உரத்த சத்தமா கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தேவனுக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இன்னும் சவுண்டை உயர்த்துறாங்க. பாருங்க, சத்தமா ஒரே கூக்குரலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தங்கள் வழக்கத்தின்படியே. அப்போ ஏற்கனவே இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க. ரத்தம் வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஒரே பயங்கரமான ஒரு மனிதன் பார்த்து வீண் பயம் கொள்ளக்கூடிய ஒரு விதமான ஒரு காட்சி அங்க இருந்திருக்கணும். அவங்க கீறிக்கிட்டாங்க. இப்போ மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்பொழி செலுத்த நேரமாட்டா சன்னதம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரங்களை ஓதுறாங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கல. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அதற்கு பிரதியுத்தம் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சரி, இப்போ எலியா பார்க்குறாரு. சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு 31, 32, 33, 34 வரைக்கும் உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். இதெல்லாம் ஒரு சாதாரண வேலையா இருக்கு அவங்களுக்கு.
யார் செய்வாங்க அவருக்காக? செய்யறதுக்கு அங்க யார் இருக்காங்க பாருங்க. ஒருவன் மாத்திரமே மீது இருக்காரு. எல்லாம் பாகாலத்திற்கு இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்காங்க. ஜனங்களுக்கு என்னன்னா 2 நினைவுள்ள குந்தி குந்தி நடக்கிறாங்க. யார் ஒத்தாசை செஞ்சிருப்பாங்க பாருங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய பாடுகளை நீங்க பாக்குறீங்களா? இதுதான் பாடா? மனதளவுல பாடு இல்லையா? சரீரத்தில் மட்டும் பாடுகளா, இல்ல மனதளவுலையும் பாடுகள் இருக்கிறதா? சந்து சந்தாக துண்டித்து விறகில் மேல வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகில் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2 தரமும் அப்படியே ஊற்றுங்கள், 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்போ சில மக்கள் வேலை செஞ்சிருக்காங்களா? கண்டிப்பாக. அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பினான். 36 அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும், தேவனாகி கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று செபிக்கிறார். 37ஆம் வசனத்தில், கர்த்தாவே நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஒரு காரியத்தை கவனிங்க, தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று அவர் வேண்டிக்கிறார். பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கு வல்லமை இருப்பதற்காக தேவன்கிட்ட அவங்க ஜெபிக்க வேண்டியதில்லை என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை கொடுத்ததுக்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவிடத்தில் அடையாளம் இருப்பதற்காக ஜெபிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. பாருங்க, நம்ம அப்படி விண்ணப்பம் பண்ணுவதே ஒரு மேன்மையானது, கேட்பதே ஒரு உயர்வானது. இப்ப கேட்டலும் ஜெபம் பண்ணார். என்ன நடந்தது? நம்ம இவ்வளவு நேரம் பார்க்கறதுக்கான காட்சி இதுதாங்க. அப்பொழுது கத்திரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. சரி, அருமையான வேலை நடந்திருக்கதா? கர்த்தர் அவங்களுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறாரா? நிச்சயமாக. ஜனங்கள் எல்லாரும் இதை பார்க்கிறாங்க. பார்த்தபோது என்ன நடந்தது? முகங்குப்புற விழுந்தாங்க. இருந்து என்ன சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்ப இதை கண்டபோது விழுந்து கர்த்தரே தெய்வம் சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்ப இந்த அடையாளத்தினுடைய நோக்கம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள அது உதவி செய்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் அன்று நம்புவதற்கு செய்யப்பட்டதென்றால் இன்று நம்புவதற்கு இன்றும் இருக்கிறதா? அந்த சாட்சிகள் இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப அந்த சாட்சியை அவங்க நம்பினாங்கன்னா நாம நம்பணுமா? வேணாமா? பிதாவானவர் கர்த்தருடைய மனுஷனாகிய மோசேக்கு எப்படி சாட்சி கொடுத்தார்? அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக. மோசே தேவனுடைய மனுஷன் என்று எது நிரூபித்து காட்டினார்? அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக. யாத்திராகமத்திலே இந்த 2 அடையாளத்தை கர்த்தர் மோசேயிடம் ஏன் செய்யும்படி சொன்னார்? ஜனங்கள் நம்புவதற்காக. 2வது அடையாளத்தை இஸ்ரவேலிடம் என்ன காரணத்திற்காக செய்ய சொன்னார்? நம்புவதற்காக. இவ் 2 அடையாளங்களை அவன் நம்பாவிட்டால் மீண்டும் என்ன செய்யணும்? இன்னும் அடையாளத்தை செய்யணும். பார்வோனிடத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் கர்த்தர் ஏன் மிகுதியா செய்தார்? இராணுவத்தால் மகிமைப்படுவதற்காக, எகிப்தியர் அறிந்து கொள்வதற்காக. எலியாவிற்கு பிதாவானவர் எப்படி சாட்சி கொடுத்தார்? அந்த சாட்சி கொடுத்த நோக்கம் என்ன? ஜனங்கள் நம்புவதற்காக. அவர்கள் நம்பின இந்த காட்சி இன்றைக்கு நம்ம பதிவுல இருக்கா? நாம நம்ப வேணாமா? மற்ற வேதங்களுக்கு இந்த மாதிரி நிரூபணங்களோ முன் சொல்லப்பட்டவைகளோ நிறைவேறின காரியங்களோ ஒன்றுமில்லை. துல்லியமாக தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் நிறைவேறப்பட்டிருக்கிறது. அதனுடைய நாள், அதனுடைய தேசம், அது நடக்கும்போது என்ன நடக்கும் என்பதையும் ராஜாக்கள் நாட்களும் மிக சரியாக தேவனால் சொல்ல முடியும். மற்ற வேதங்களுக்கு இது போன்ற சாட்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் நம்புவதற்கு செய்யப்பட்டது என்றால், அவர்கள் நம்பினார் என்றால் நான் நம்புவதற்கு என்ன பிரச்சனை? நாம் தேவனை நம்புவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய சாட்சிகளை நாம் விசுவாசிப்போமாக. ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, அன்றைக்கு வேத வாக்கியங்கள் கொடுக்கப்படாத போதும் ஜனங்கள் நம்புவதற்காக இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் மிகுதியாய் செய்தீர். நீர் தேவனுடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சி கொடுத்தீர். அந்த சாட்சி நிரூபிக்கப்பட்ட சாட்சியாக இருந்தது, துல்லியமான சாட்சியாக இருந்தது.
பிதாவே, இந்த சாட்சிகளை அன்று அவர்கள் சிலர் நம்பினார்கள், சிலர் நிராகரித்தார்கள். இன்றும் உம்முடைய வார்த்தைகளை நம்புகிற மக்களும் நிராகரிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். இந்த புதிய ஆத்துமாக்களுக்காக தேவனானவர் எதுக்காக இந்த அடையாளத்தை அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அதை நம்புவதற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சிகளை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறபடியினால் அவைகளை நம்பி விசுவாசிக்க எங்களுடைய இதயத்தை திறந்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.